வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை தள்ளுபடி செய்யுமாறு வங்கிகளிடம் மத்திய அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கோரலாம் என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சூரல்மலை, முண்டகை ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 32 பேர் காணாமல் போனர். இந்த நிலச்சரிவால் வயநாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கேரளத்தில் பேரிடர் தடுப்பு மற்றும் மேலாண்மையை உறுதி செய்ய கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து பொதுநல வழக்காக விசாரித்தது. இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. அதில் இயற்கை சீற்றங்கள் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை மாற்றியமைக்க மட்டும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை தள்ளுபடி செய்யுமாறு வங்கிகளிடம் மத்திய அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கோரலாம் என்றும், இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் NTMAவுக்கு விரைவில் உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் AK ஜெயசங்கரன் நம்பியார் மற்றும் ஈஸ்வரன் S ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவித்துள்ளது.